ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம் வெளியே. இப்போ பாருங்க, வெளியே வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ என்னென்னலாம் வாங்க போகிறோம்னு தெரியல, உள்ளே போயிட்டு தான் தெரியும். ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட்ஜெட்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா அதில் வாங்குவோம், இல்லைன்னா அடுத்த மாதம் தள்ளி போட்டு முக்கியமானதை மட்டும் வாங்கலாம் அப்படின்றது ஒரு பிளான் வந்துருக்குங்க. நீங்களும் வாங்க, உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன் பண்ணலையா? எவ்வளோ நேரம் பேசி என்னடா செய்வது? கிளாக் வாங்கணும்டி. சின்னதாக தானே இருக்கும், அது சின்னது அதான் சின்னதாக தானே இருக்குது. திரு வாங்கி வந்தானே அதானா? சரி பாரு, என்ன எடுக்கணும் எடுத்து பார்க்குறேன். அதையே 4 வாட்டி எடுத்து பார்க்குறேன். பார், நானே 10 வாட்டி எடுத்துகிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து பார்க்குறா. அது என்ன தான் பார்க்குறேன்னே தெரியல. ஈரல் இருந்துச்சுன்னா அப்புறம் வீட்டில் போய் என்ன திட்டுவாங்க, இதுக்குவாங்க. கண்டிப்பாக திட்டு தானே செய்வாங்க. அதுன்னு எடுத்ததே ஒரு 10 வாட்டி இப்படி பார்க்குறா. தண்ணி குடிக்கிற மாதிரி வெட்டி பார்த்துங்கிறா. என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே ஓகே. வேறு 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 அது கல் உப்பு. என்ன ரொம்ப நேரமாக என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேலைக்கு சேர்ந்துறியா? வேலைக்கு சேர்ந்துறியா? செக் பண்ணி கொடுப்பல எல்லாருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னது அது? மணி ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான வாங்க வந்தா அதனால தான் இவரை நான் கூட்டினே வர மாட்டேன். என்னை வீட்டில் இருந்து சொல்லும்போது என்ன சொல்வார், ஐயோ செலவு அதிகமாக பண்ணிடாதுன்னு. ஆனால் இங்கே வந்தோடனே இவர் இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு பார்த்துருப்பார். என்ன பண்ணுறது, இதெல்லாம் வீட்டில் இல்லையே, இதெல்லாம் வந்து அத்தியாவசியமாச்சு. சரி, ஒரே இதில் முடிதான் பார்க்குறேன். நீ செக் பண்ணி நேரு, நான் போய் பார்த்துட்டு வருவேன் அங்கண்ணா. என்ன பொருள் வாங்க வந்து ரங்கராட்னம் சுத்தின்னுங்கிற? ஓஹோ, வேற கலர் எடு, ப்ளூ எடு. இந்த ரவுண்ட்ல ப்ளூ இல்லையே. ரவுண்டா வேணும்? இல்ல கேக்குறேன். ரவுண்ட் இல்லனா பரவாயில்லை, அது ஏதோ வைக்கல, அது எடு. இது எடுத்துவா. உங்களுக்கு பிடிச்ச ப்ளூவா? ஆனா இது நான் குவாலிட்டி செக் பண்றேன். செக் பண்ணு, உட்காருங்க. 2ஆ இருக்கே பார்த்து. இது என்ன பிடிக்குது? பிக்சர் வச்சிருக்கீங்க. உட்காருங்க, பண்ணி நசிடுங்க. வா 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 வா. உப்பு ஜாடி எடுத்தோம், அது நல்லா இல்லை, அதனால் மாற்றுறதுக்காக போகிறாங்க அவங்க. வேறு மாற்றிக்கிட்டு வர்றியா? வேறு மாற்றல? நிறைய கிளாஸ் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உப்பு, சால்ட் உப்பு வந்து இதில். எங்கே போகிற நீ? எங்கே போனாலும் இந்த வேலை ஒன்று வச்சுக்கோண்ணா. அதுதான் உன்னை கடைக்கே கூட்டின்னு வர்றது இல்லை. நல்லா இல்லை, வா போலாம்.
வரியா நான் விட்டு போயிடுவேன். சின்ன பசங்க இடுப்பு பிடிக்காது. இப்போ வரியா என்ன காசு பில் கட்ட மாட்டேன். சரி அப்புறம் வீடு கட்டுறது தான் எனக்கு. இன்னும் என்னதான் பார்த்துன்னு இருக்க நீ? இப்போ கறி கடை வைக்க போறியா என்ன? வர்ணம் ஒழுங்கா வரியா நான் போவா? வரியா இல்லை நீ? நான் கிளம்பினே இருப்ப விட்டுட்டு. சரி பாய். வரப்போறியா என்ன? கழுத்தை பிடிச்சி வெளியே தர சொல்வா? ஒழுங்கா வரியா என்ன? சரி பாய் 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 பாய். நான் கவுண்டர் வந்துட்டேன், சீக்கிரம் வா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ள நான் டயர்ட் ஆகிட்டேன். நான் ஒன்றுமே வாங்கலை. நான் வாங்கினதில்ல உங்களுக்கு வீட்டில் காட்டுற பாருங்களேன் என்ன வாங்கினேன்னு நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சமாக வாங்கினோம், அதிகமாக போயிடுச்சு. நானாச்சும் பரவாயில்ல, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவன் சார் என்னென்னலாம் வாங்கலாம் சொன்னார். நான் வந்து ரொம்ப சிக்கனமாக முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சீன் போடாத. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்ன சொல்ல வந்தேன்? பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.